நேற்று பரபரப்பான செய்தி எடப்பாடி பழனிசாமி தான். திடீரென்று டெல்லி பயணம். ஏன் இந்த பயணம், எதற்காக இந்த பயணம் என்று பல கேள்விக்குறிகள் எழுந்த நிலையில் தமிழக சட்டசபையில் தமிழக முதல்வர் எடப்பாடி ஒரு முக்கியமான நபரை சந்திக்க சென்றிருக்கிறார். அவரிடம் தமிழக மும்மொழி கொள்கையை பற்றி கூறுமாறு தெரிவித்திருந்தார். இந்த தருணத்தில் அதிமுக தரப்போ அதிமுகவின் புதிய அலுவலகம் டெல்லியில் கட்டப்பட்டு வருவதாகவும் அதனை காண்பதற்காகவே எடப்பாடி செல்வதாகவும் கூறப்பட்ட நிலையில் காலை 10:20 மணிக்கு விமான நிலையம் வந்த எடப்பாடி 11:30 ஏர் இந்தியா விமானத்தில் டெல்லி புறப்பட்டார். காலையில் அதிமுக அலுவலகத்தை பார்வையிட்ட அவர் தம்பித்துரை வீட்டில் போய் அவரை சந்தித்தார். அதன் பின் நடந்தது என்ன? இங்கிருந்து KP முனிசாமி, வேலுமணி ஆகியோர் மாலையில் டெல்லி பயணம். கிட்டத்தட்ட இரவு 8:15 மணிக்கு எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்தார். அரை மணி நேரம் சந்திப்பின் போது அனைவரும் உடன் இருக்க, அதன் பின் 1.5 மணி நேரம் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் தனியாக பேசியதாக தெரிகிறது. இப்படி இருவரும் என்ன பேசினார்கள் என்ற ஒரு பக்கம் கணக்கு இருந்தாலும், எடப்பாடியினுடைய சொந்தக்காரர் ராமலிங்கத்திற்கு 650 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு பிரச்சனை இருப்பதாகவும், அதன் மீது வழக்கு தொடர்ந்தால் நடவடிக்கை எடுத்தால் எடப்பாடியும் பாதிக்கப்படுவார் என்றும், ஆதலாலும் மற்றும் அதிமுக சின்னம் விஷயமாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தேர்தல் கமிஷனை முடிவெடுக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்ட பேரிலும் எடப்பாடி இதை அனைத்தையும் கணக்கில் வைத்துதான் திடீர் டெல்லி பயணம் இருந்ததாக தெரிகிறது. சரி, இந்த சூழ்நிலையில் எடப்பாடியும் அமித்ஷாவும் கூட்டணியை உறுதி செய்தனர் என்று ஒரு செய்தியும் உலா வந்த நிலையில் எடப்பாடியிலிருந்து இதுவரை எந்தவிதமான செய்தியும் வெளியே வரவில்லை இந்த சந்திப்பை பற்றி. ஆனால் எடப்பாடி தனது இனத்தைச் சேர்ந்த அண்ணாமலை தொடர்ந்து தனக்கு போட்டியாக குடைச்சல் கொடுத்து வருவதாகவே எண்ணுகிறார். அதிமுகவையும் ஜெயலலிதாவையும் அண்ணாவையும் தாக்கி பேசிய அண்ணாமலை எடப்பாடியை உடன் நேரடி போட்டியில் இறங்கியிருக்கிறார். அந்த காரணத்தால் தான் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து நின்றது பாஜக. அதிமுக தற்பொழுது எடப்பாடியுடைய ஒரே நோக்கம் தனக்கு போட்டியாக களத்தில் உள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான். அவரை மாற்றினால்தான் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என்றும் சுமூகமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்ததாக கருத்து ஒன்று உள்ளது. இன்னமும் தமிழக பாஜக தலைவருக்கான தேர்வு முடிவு செய்யவில்லை. ஆதலால் அண்ணாமலை தொடர்வாரா அல்லது தமிழக பாஜகவுக்கு அதிமுக விருப்பப்படி புதிய தலைவர் வருவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த தேர்தல் களத்தில் 2026இல் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் உள்ள உரசலே கூட்டணி தயக்கத்துக்கு காரணம் என்றும், இருவருடைய ஈகோ பிரச்சனையே தமிழக அரசியலில் பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலித்தது என்றும் அனைவருடைய பொது கருத்து. இந்த சூழ்நிலையில்தான் நேற்று 2 மணி நேரம் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார் எடப்பாடி. அதன் பின் 10:35 மணிக்கு மேல் அதிமுக தலைவர் எடப்பாடி பாஜக தலைவர் நட்டாவை சந்திக்க சென்றுள்ளார். 2026இல் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது, வெள்ளம், ஊழல், புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என்று அமித்ஷா
தனது எக்ஸ் பதிவு செய்துள்ளார். இது எடப்பாடியும் அமித்ஷாவும் கூட்டணியை உறுதி செய்து விட்டதாகவே தெரிகிறது. இல்லையென்றால் இப்படி ஒரு வாசகம் எக்ஸ் தளத்தில் அமித்ஷா பதிவு செய்திருப்பது நமக்கு அதிமுக பாஜக கூட்டணி முடிவு செய்யப்பட்ட விஷயம் ஒன்று என்பதை அறிய முடிகிறது. இதை பற்றி விமான நிலையத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது, அதற்குள் என் அவசரம், அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று நழுவினார். இதனால் எக்ஸ் தளத்தில் அமித்ஷாவின் பதிவு உண்மையாக இருக்கலாமோ என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. மற்றவையை காலம் பதில் சொல்லும். காத்திருப்போம்.